வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட கேள்விக்கான விளக்கத்தை வழங்குவது டாக்டர் லக்தி ஃபுட் கிரீம் அவர்களுடைய ஃபுட் கிரீம் மட்டும் அல்லாது அவங்களுடைய ஹேண்ட் வாஷ், ஷவர் ஜெல் மாதிரியான புதிய வெளியீடுகளையும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். தனியாக ப்ரைவேட்டாக வந்த ஒரு கேள்வி, ஆனால் தயவு செஞ்சு இந்த ப்ரைவேட்டாலாம் மெசேஜ் பண்ணாதீங்க கேள்விகளை பற்றி. ஓகே, ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. பிரதர், சனி 8ல் இருந்து 2ஆம் இடத்துலேருந்து 8 பார்த்தாருன்னா அங்கே ஆயுள் கெடுமா? ஆமாங்க, இந்த இடத்துல சனி 2ஆம் இடத்துலேருந்து 8 பார்க்குறாருன்னா ஏதோ ஒரு வகையில் ஆயுளை குறைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒருவேளை லக்னாதிபதி சூப்பராக இருக்காருங்க, லக்னம் சூப்பராக இருக்குங்க, அந்த இடத்துல சனி பார்க்கறது 90 வயசு 100 வயசு இருக்கக்கூடியவங்களை அப்படியே இறக்கி 80 வயசு ஆக்குறாருங்க. லக்னாதிபதி கெட்டு போயிடுறாருங்க, லக்னமும் கெட்டு போயிடுதுங்க. அந்த அப்படியே 80 வயசுலேருந்து உங்களை அப்படியே 30 வயசுக்கு இறக்குறாருங்க இந்த சனியினுடைய பார்வை. இதில் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, சுபத்துவமான சனி. ஓகே, சுபத்துவமான சனி யாருக்கு இருந்தது? ப்ரீவியஸில் பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கல்ல, புரட்சி தலைவி அம்மா, அவங்களுக்கு மிதுன லக்னமாகி சனி 2ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் சுபத்துவ சனி தான் 8ஆம் இடத்தை பார்த்தாரு. அந்த சனி புக்தி அவங்களுக்கு மரணம் கொடுத்தது. ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்தை, ஏன்னா 2லிருந்து 8 பார்க்கக்கூடிய 8ஆம் அதிபதி தான் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம். சனியாக இருந்தாலும் கெடுக்கும், செவ்வாயாக இருந்தாலும் கெடுக்கும், சூப்பராக இருந்தால் அந்த பாவகத்தை வளர்க்கும். 8ஆம் இடத்தை குரு பார்த்துருந்தாருன்னா வெளிநாடு வெளி மாநிலம்னு கொண்டுட்டு போயிருக்கோம். 8ஆம் இடத்தை சனி பார்த்தனால அந்த ஆயுளை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை அவருடைய 60+ நினைக்கிறேன் அந்த அமைப்புகளில் கொடுத்தது. அப்போது 8ஆம் இடத்தை சனி பார்க்கலன்னா அவங்க 90 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? அப்போது என்னடா அவங்கள பற்றி பேசுகிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒருத்தரை பற்றி சொன்னேன். ஓகே, இதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு 80 வயசு 70 வயசில் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் 8ஆம் பாவகமும் சனியும் சுபத்துவமாக இருப்பாங்க. 8ஆம் பாவகம் ஆயுள் கொடுக்கணும். மோஸ்ட்லி இந்த பூர்ண ஆயுள் இருக்கிறவங்களுக்குலாம் சனி உச்சமாகவும் சனி லக்னத்துக்கு 8ல் இயல்பாக இருந்தாலே போதும், பூர்ண ஆயுளை கொடுப்பாரு, லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போது இந்த அமைப்புகளில் இயல்பாகவே சனியாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் 8ஐ பார்க்கக்கூடாது. சனி 8ல் இருக்கலாம், செவ்வாய் அந்த வீட்டு ஓனராக இருந்தாலும் 8ல் இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் பாருங்க. சனி 8ல் இருந்தால் ஆயுளை கொடுத்துருவாரு, ஏன்னா அவர் காரகன், ஆயுள் காரகன் சனி. செவ்வாய் விருச்சிக லக்னத்துக்கு 8ல் இருக்காரு, ஆயுளை குறைக்கிறாருன்னு அர்த்தம். என்னையா இது குழப்புறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது தாங்க ஜோசியத்தோடைய டிஃப்ரெண்ட். இதே மாதிரி சில லக்னங்களுக்கு சூப்பரே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு, துலாம் லக்னத்துக்குன்னு எடுத்துக்கங்க. துலாம் லக்னத்துக்கு தான் 8ஆம் அதிபதி லக்னாதிபதி சுக்கிரனே வருவார். சுக்கிரன் 8ல் இருந்து ஆயுள் கெடுங்க சில நேரங்களில், ஏன்னா அவர் லக்னாதிபதியாக இல்லாமல் 8ஆம் அதிபதியாக இருப்பார். இதை ஒட்டி 20 வயசில் இறந்து போன ஒரு ஜாதகத்தை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 8ஆம் இடத்துல சுக்கிரன், துலாம் லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன், 8ல் இருக்கிற சுக்கிரன் வரும்போது ஆயுளை கெடுத்தார். என்னங்க இது அப்படின்னு உங்களுக்கு தோணும். சனி ஒருத்தரை தவிர 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாரு. சனியா இருந்தால் அந்த இடத்துல ஆயுளை கொடுக்க போறாரு. செவ்வாயா இருந்தால் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப ஏதோ பண்ண போறாரு. சில நேரங்களில் வெளி மாநிலங்கள் கொண்டு போற வேலையை செய்யும். லக்னம் பலமாக இருக்கும்போது வெளி மாநிலம் மாதிரியான அமைப்புகளில் போய் சம்பாதிப்பீங்க. ஆனாலும் 8ஆம் இடம் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும். ஏன் 2ஆம் இடத்தை பார்க்கும். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துல, மிதுன லக்னமா இருக்கிறீங்க, செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சம், ஆயிலையும் குடும்பத்தையும் அப்படியே கெடுக்க போறாருன்னு வரும். ஒருவேளை புதன் நீச்சம்னு வச்சுக்கோங்க. புதன் நீச்சம் லக்னத்துல சனி அப்படின்னா செவ்வாய் தசை சனி புத்தியில நீங்களே காலி. ஏன் சஷ்டாஷ்டகம் 2 8ஆம் இடம் கெடுது, லக்னாதிபதி தாங்கக்கூடிய வலிமையில இல்லை, நீச்சம். லக்னத்துல இருக்கக்கூடிய சனியின் 10ஆம் பார்வை அப்படி புதனுக்கு வரும். இதை மாற்றக்கூடிய குரு உச்சமா இருந்தாருன்னா அப்படியே மாறும், லக்னத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா அப்படியே மாறும். இப்படிதான் மாறும், சுபத்துவம் மாறும். ஆனா இவரு தானுங்க 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா ஆட்சி உச்சமா இல்லைங்க இருப்பாரு. உச்சமா இருந்தா அவர் ஆயுளுக்கு எடுப்பாரு. அதுவும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல கடுமையான தீர்க்க முடியாத நோயை கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் இந்த தன்மையில வரும். ஏங்க இந்த இடத்துல சனி ஒரு மாதிரியான பிளானட்டுங்க, செவ்வாய் ஒரு மாதிரியான பிளானட்டுங்க, சுக்கிரன் ஒரு மாதிரியான பிளானட்டுங்க, குரு ஒரு மாதிரியான பிளானட்டுங்க. எல்லாரும் தனி எப்படி எல்லா மனுஷங்களும் தனியும் அந்த மாதிரி 9 கிரகங்களும் தனித்தனியான அமைப்புகளை கொண்டதுங்க. இதுல சந்திரன் தினமும் மாறுவாரு. ஒளிக்கு ஏற்ற மாதிரியான குணங்கள் அவர்கிட்ட மாறும். சரிங்களா? அப்போ ஆயுள் அமைப்பு சனி 8ஐ பார்த்தால் கெடும். சனி 8ல் இருந்தாரு, ராகுவோட செவ்வாயோட அமாவாசை சந்திரனோட சூரியனோட தொடர்புல இல்லாத நிலையில இருக்கும்போது ஆயுள் இயல்பாக பூர்ண அமைப்புல லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். நமக்கு இந்த காணொலியை வழங்கிய டாக்டர் லக்தி அவர்களுக்கு நன்றி.